பரபரப்பான அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 4 நட்சத்திர தங்கும் விடுதி மற்றும் உணவகத்திற்கும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிபுணர்கள் உதவியுடன் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதலான விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், இப்போ இந்த மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பிடிக்கப்பட்டு விட்டாரா? அது எப்படி இந்த தகவல் தெரிஞ்சது? காவல்துறையின் நடவடிக்கைகள் என்ன? விவரமாக சொல்லலாம். வணக்கம் கோபால். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உள்ளிட்ட 4 பிரபல நட்சத்திர தங்கும் விடுதியில் உணவகத்திலும் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விட்டதை தொடர்ந்து போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களோடு சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இது தற்போது புதுச்சேரியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வழக்கமாக புதுச்சேரி கடற்சாலையில் ஒட்டியுள்ள பிரபல நட்சத்திர தங்கும் விடுதியில் உணவகம் மற்றும் புதுச்சேரியில் மைய பகுதியான 4 விடுதிகளில் தொடர்ச்சியாக இமெயில் மூலம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளன. இதுபோல் கோயில் வீதி மற்றும் உணவகம், காந்தி வீதி, பிரபல சொகுசு நட்சத்திர விடுதிகள் மற்றும் 4 இடத்தில் வெடிகுண்டு சோதனை தற்போது திடீர் என்று இமெயில் வந்ததால் புதுச்சேரி போலீசார் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து இது குறித்து தன்வந்தி காவல் நிலையத்துறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டன. தகவல் பேரில் கிளாசுப்பட்டி உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பாதுகாப்பு அதிகாரிகள் குறித்து காவல்துறை நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் முதலமைச்சர் இல்லம் முழுவதும் சோதனை ஈடுபட்டனர். முதலமைச்சர் வீட்டு அருகே அவரது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசாமி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகள் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து அன்னதானம் பெறுவது வழக்கமாக இருந்தது. அவர் அமர்ந்து உணவு உட்கார்ந்து வழக்க போது போலீசார் சோதனையில் மேற்கொண்ட போது ஏதேனும் பற்றி கவலைப்படாமல் சுவாமி சிறப்பு பூஜை முடித்து அன்னதானத்தை கலந்து கொண்டு முதலமைச்சர் உணவு சாப்பிட்டார். மேலும் முதலமைச்சர் அலுவலகத்திலும் மற்றும் அவரது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசாமி ஆலயம் முழுவதுமே சோதனை செய்ய அதிகாரிகள் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்று அவரிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து ஏற்கனவே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பல இடங்களில் இமெயில் மூலம் மிரட்டல் வந்த நிலையில் தற்போது நட்சத்திர ஓட்டியில் மெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இது குறித்து போலீசார் தேசிய புலனாய்வு அமைப்பு உதவியை நாடியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கோபால்.